ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சோயா சங்க்ஸை வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி மசாலா அரைச்சி தாங்க செய்ய போகிறோம். அப்போது பிரியாணி இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு இதில் 5 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ், 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 2 பிரியாணி இலை, ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்பாசின்னு சொல்லுவோம், இது பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் செவந்து வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம பிரியாணி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கேங்க. அதில் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு அதை நல்லா வடிகட்டி வச்சுருக்கேங்க. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. இதில் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன், ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு 3 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாவை நான் கீறி போட்டிருக்கேங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க. ஸோ இதை மூடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு கண்டிப்பாக வதங்கணுங்க. இப்போது இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போது இதில் நான் 2 பெரிய தக்காளி சேர்த்துக்க போகிறேங்க. இந்த மாதிரி மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இதில் நம்ம சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலாவில் நல்லா கலந்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இதில் 2 கிளாஸ் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் தாங்க எடுத்தேன். 4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவு தாங்க தண்ணி. நீங்கள் குக்கரில் செய்கிறீங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் சீரக சம்பா ரைஸை ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டு வடிகட்டி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்து இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. இது கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் இந்த அளவுக்கு லெவலாக வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கடைசியாக நெய் சேர்த்துட்டு தம் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கலந்துட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு தம் போடுறதுக்கு நான் ஒரு பழைய தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு நான் மூடி போட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள்.
நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கணுங்க. ஸோ நான் சொன்ன இதே அளவுகளோட நீங்கள் தண்ணி ஊற்றி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி பர்ஃபெக்டாக பிரியாணி கிடைக்குங்க. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் இதை. நான் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பிரியாணி எடுத்திருக்கேன். இது தொட்டுக்கிறதுக்கு நான் முட்டை வறுவல் செஞ்சுருந்தேங்க, வெங்காயம் பச்சடியும் செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி மாதிரி அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த பிரியாணி மசாலா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறதுனால இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.